உண்டுவிட்டு சீவகன் அன்று இரவு யாழை எடுத்து இசையை மீட்டி ஒரு பாடலை பாடுகின்றான். அந்த பாடலின் குரலை கேட்ட இளவரசி இது சீவகனின் குரல்தான் என்பதை அறிந்து கொள்கிறாள். அவன் மேல் காதல் கொண்டு இருவரும் கருத்தொருமித்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். ஆஹா, பிறகு இதுபோல் சீவகன் 7 பெண்களை மணந்ததாகவும் கதை அமைக்கப்பட்டிருக்கிறது. அதனால் சீவக சிந்தாமணியை மணநூல் என்றும் சொல்லுவார்கள். மிக்க மகிழ்ச்சி. ஆஹா ஆஹா, சாமிநாதன், சீவக சிந்தாமணிக்கு விளக்கம் அளிப்பதற்காக தாங்கள் எடுத்துக்கொண்ட முயற்சியை நான் மிகவும் பாராட்டுகிறேன். எப்பாடுபட்டாவது சீவக சிந்தாமணி புத்தகமாக வெளிவருவதற்கு ஏற்பாடு செய்யுங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருகை வையகம். அச்சுக்கொலிக்காக இந்த 50 ரூபாயை பெற்றுக் கொள்ளுங்கள். இந்த நூல் புத்தகமாக வெளிவரும்போது நான் சென்னையில் இருக்கிறேன். தயவு செய்து தவறாமல் என்னை வந்து சந்தியுங்கள். தலைமகளை கண்டேன், திருமகளையும் கண்டேன். சென்று வருகிறேன். வாருங்கள். மதுரா, இது என்ன எண்ணெய்? ஏதோ புதுமணம் வீசுகிறதே. ஆமாம், நீங்கள் இரவெல்லாம் கண் விழித்து எழுதுகிறீர்களே, அதனால் கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்கட்டுமே என்று விளக்கெண்ணெய் ஊற்றினேன். மதுரா, நான் சின்னப்பட்டினம் போயிட்டு வரேன். நல்லபடியா போயிட்டு வாங்க. வேளை வேளைக்கு நல்லா சாப்பிடுங்க. போற காரியம் ஜெயம் உண்டாகட்டும். அம்மா, நான் போயிட்டு வரேம்மா. மகராஜனா போயிட்டு வாப்பா. சாமா, தூர தேசம் போற, ரொம்ப கவனமா போயிட்டு வா. தூரதேசம் எங்க போறான்? நம்ம ராஜதானிக்கே தலைநகரம் சின்னப்பட்டினம், அங்கதானே போறான். சாமா, நாமெல்லாம் சைவ சமயத்தைச் சேர்ந்தவர்கள், ஈஸ்வர தியானம் செய்பவர்கள். ஒரு நாளைக்கு 1000 முறையாவது ஓம் நமச்சிவாய என்ற பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிக்கின்றோம். ஆனால் நீ பதிப்பிக்கப் போவது சீவக சிந்தாமணி, அது சமண மதத்தைச் சேர்ந்ததாயிற்றே. தமிழுக்கு ஏதப்பா மதம்? உண்மைதான், தமிழுக்கு ஏது மதம்? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓம் நம சிவாய், ஓம் நம சிவாய். வணக்கம் ஐயா. வாருங்கள். சீவக சிந்தாமணி என்ற காப்பியத்தை நூலாக அச்சிட வேண்டும். தாராளமாக செய்யலாம். கையெழுத்து பிரதிகள் கொண்டு வந்திருக்கீங்களா? எடுங்கள். இவ்வளவும் ஒரு நூலா? ஆமாம். இவ்வளவும் ஒரு நூலாக வெளியிட வேண்டும் என்றால் விலை 5 ரூபாய் ஆகுமே. பரவாயில்லை, ஆகட்டுமே. யார் வாங்குவார்கள்? ஏன்? 4 அணாவுக்கு புத்தகம் போட்டாலே வாங்குவதற்கு ஆள் இல்லை. பரவாயில்லை, அச்சிடுங்கள். உங்கள் அடக்க விலையை நான் தருகிறேன். அச்சு பிரதி தயாரானதும் தாங்கள் சரிபார்த்து சொல்லுங்கள். அதன் பிறகு புத்தக வடிவில் நாங்கள் தருகிறோம். நான் சென்று வருகிறேன். சென்று வாருங்கள்.
நீங்க ஏன் சாமி நிக்கிறீங்க? நீங்க போங்க, வேலை நடக்கும். நான் நின்றால் வேலை நடக்கும், நான் நடந்தால் வேலை நிற்கும். அதனால்தான். ஓம் நமச்சிவாயம். சுவாமிநாதன், இவர்தான் பூண்டி அரங்கநாத முதலியார். செல்வ சீமான், மெத்த படித்தவர், தமிழிலும் ஆங்கிலத்திலும் பெரும் புலமை படைத்தவர், பெரும் இலக்கியவாதி. அப்படி என்றால் சீவக சிந்தாமணி பதிப்பானதும் அவரை ஒரு பிரதி வாங்கிக் கொள்ள சொல்ல வேண்டும். அதற்கென்ன, தாராளமாக வாங்கிக் கொள்கிறேன். விலை எவ்வளவு? ஒரு பிரதி விலை 5 ரூபாய். ஒன்றல்ல, 5 பிரதிகளை வாங்கிக் கொள்கிறேன். அவைகளெல்லாம் மேலை நாடுகளுக்கு அனுப்பி உமது தமிழ் பெருமையை பறைசாற்றுகிறேன். இந்தாங்க ஐயா சிவக சிந்தாமணி பிரதி. ஆஹா, சீவக சிந்தாமணி திருத்தக்க தேவர் இயற்றியது. மூலமும் உரையும் உத்தமதானபுரம் வே சுவாமிநாதையர் பதிப்பித்தது. ஆஹா, நமச்சிவாயம். இந்தாருங்கள் தங்களின் சீவக சிந்தாமணி முதல் பிரதி. ஓம் நமச்சிவாயம். மற்ற பிரதிகளை ரயில் அடிக்கு அனுப்பி வைக்கிறேன். ரொம்ப நன்றி. நான் சென்று வருகிறேன். இந்த அச்சுக்கூலியை கொடுப்பதற்கு தாங்கள் எவ்வளவு சிரமப்பட்டீர்கள் என்பதை நான் நன்கு அறிவேன். ஆண்டவன் அருளால் அத்தனை பிரதிகளும் விற்பனையாக வேண்டும். மிக்க நன்றி. சென்று வாருங்கள்.